எங்கே பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து, எங்கே பார்த்தாலும் ரவுடிசம், எங்கே பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருள் விற்பனை, நடமாட்டம் இதில் இருக்கையில் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பல முக்கிய பொறுப்புகளில் வந்து அப்படி நினச்சா ஒரு செகண்டில் கொண்டு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை போடக்கூடிய ஒரு பவரில் இருந்த பி. சிதம்பரம் இருந்த ஒரு தொகுதி அது. ஒன்றுமே பண்ணலையே. அவங்களுக்கு வந்து மக்களை பற்றி கவலையே கிடையாது. மக்கள் என்ன வேணால் ஆகிட்டு போகிறாங்க, அதை பற்றி நம்ம கவலை இல்லை. நம்ம அடுத்த எலெக்ஷனில் எம்பி ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? அதாவது நல்லவனாக இருக்கிறது வந்து குவாலிஃபிகேஷன். ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு அவர் படிச்சிருக்காரா, பண்பானவரா, ஒரு உதவி செய்கிற ஒரு மனப்பான்மையில் இருக்காரா, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் ரிக்குவயர்மெண்ட்டு அவர் வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு. ஆனால் அவர் எம்எல்ஏ ஆகி மக்களுக்கு என்ன செய்வாருங்கிறத மக்கள் கவனிக்கணும். இன்றைக்கி அதே மக்கள் விட்டுட்டாங்களே. பெரிய கருப்பன் ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து நான் வந்து எல்லா வீட்டு கல்யாணத்துக்கும் போயிடுவேன், எல்லா வீட்டு காது குத்துக்கும் போயிடுவேன், அப்புறம் நான் அது வந்து உங்களுடைய அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்களா? அதுதான் ஒரு எம்எல்ஏட்ட வேணுமா? எனக்கு புரியல. ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து நான் வருஷம் வருஷம் ஆயுத பூஜை கொண்டாடுவேன். இது ஒரு எம்எல்ஏவோட பர்ஃபார்மன்ஸா? சொல்லுங்கள். ஒரு எம்எல்ஏவோட பர்ஃபார்மன்ஸ் என்னங்க? அவர் எத்தனை இண்டஸ்ட்ரி கொண்டு வந்தார், எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிது, எவ்வளோ பேர் சுய தொழில் தொடங்க அதை பார்க்க மாட்டாங்கல்ல. ஏதாவது ஒன்றுனாக்கா களத்தில் வந்து நமக்காக நிற்கிறாருப்பான்றத நான் பேசுவாங்க. களத்தில் நிற்கிறது வந்து நிற்கிறாரா இல்லையாங்கிறது வந்து அது அடுத்த விஷயங்க. நீங்கள் அந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்கிறத மட்டும் சொல்லுங்கள். அங்கே இருக்கிறத வச்சு ஒழுங்காக பண்ணுறதுக்கு வக்கில்ல துப்பு இல்லை இந்த திமுக அரசாங்கத்துக்கும் காங்கிரஸுக்கும். ஆனால் இருக்க காசை கொள்ளையடிக்கிறதுக்கு கட்டடம் கட்டுறது. அங்கங்கே அந்த கட்டடத்தை கட்டுவாங்க, அதை திறக்கவும் மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து யாராவது ஒருத்தர் வீடியோ கான்ஃபரன்ஸில் திறந்து வைப்பாங்க. திறந்து வச்சுட்டு அது எதுக்கு திறந்தோடனே யாருக்குமே தெரியாது, அந்த கட்டடம் எதுக்கு கட்டணுன்னே தெரியாது. கடைசியில் அங்கே ஒரு 4 நாய் படுத்து கிடக்கும். இதுதான் நடக்குது. டெல்லியில் நடந்த அந்த ஏஐ மாநாட்டில் காங்கிரஸ் செய்த சம்பவம் நாடே அறிஞ்சது. அடங்க இவங்கெல்லாம் வந்து மானம் கெட்ட பசங்க. எப்போ பார்த்தாலும் வந்து சட்டையை கிழிச்சிட்டு போகிறது தான் இவங்களுக்கு வேலையே. வந்து இங்கே கூட நீங்கள் பாருங்கள், எதிர்கட்சியாக இருக்கையில் திமுகவில் நம்ம இன்றைய முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்களே சட்டையை கிழிச்சிட்டு தான் வெளில வந்தாங்க. அதுக்கு கூச்சமே பட மாட்டாங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் இணை அமைப்பாளர் திரு நாச்சியப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். 26 தேர்தல் ஏறக்குறைய இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. உங்களை வந்து காரைக்குடி பொறுப்பாளராகவும் போட்டிருக்காங்க. எப்படி சார் இருக்குது காரைக்குடி தொகுதி? என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக இருக்குது. கண்டிப்பாக என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக இருக்குது. காரைக்குடி தொகுதியை பொறுத்தவரையும் இது வந்து எனக்கு இந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கு மட்டும் இல்லை, நான் வந்து பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்லேருந்து காரைக்குடி தொகுதியோட இன்சார்ஜ். நான் அங்கே என்ன டைனமிக்ஸ்னு எனக்கு தெரியும். காரைக்குடியில் என்ன இருக்குது, என்ன சூழ்நிலை இப்போ அப்படின்னு நல்லா இருக்குது. என்டிஏ கூட்டணிக்கு நல்லா இருக்குது. அதில் எஸ்பெஷலி பாஜகவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சாதகமான ஒரு தொகுதி. இதில் அங்கே பார்த்திங்கன்னா, ஏன்னா இதில் வந்து நம்ம முன்னால் வந்து ஹெச் ராஜா அவர்கள் இருந்த தொகுதி, அவங்க ஒரு தடவை எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. அதனால் நாங்கள் கண்டினியூஸாக அந்த தொகுதியில் நம்ம பிஜேபியோட ஆக்டிவிட்டி பேக் டு பேக் போயிட்டு தான் இருக்குது. தொகுதி நிலவரத்தை பொறுத்தவரையும் மக்கள்லாம் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. என்ன காரணம்? இந்த காங்கிரஸ் தான் வந்து கடந்த ஒரு 2-3 தடவை எம்பி, காங்கிரஸ் எம்பி. அதுக்கு முன்னால் கார்த்தி சிதம்பரம் இப்போ எம்பியாக இருக்காங்க. அதுக்கு முன்னால் அவங்க அப்பா ப. சிதம்பரம் எம்பியாக இருந்தாங்க. அதே மாதிரி எம்எல்ஏ வந்து மாங்குடின்னு சொல்லி அவரும் வந்து காங்கிரஸோட எம்எல்ஏ. சுற்றி பார்த்திங்கன்னா திமுகவும் காங்கிரஸும் இங்கே இவங்களோட கூட்டணி கட்சி தான் திமுக. அவங்க இங்கே ஆட்சியில் இருக்காங்க. எல்லாம் வாய் ஜவுடால் பேசுகிறதெல்லாம் பேசுகிறாங்களே ஒழிய அந்த தொகுதி மக்களுக்கு அவங்க இதுவரையும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது நிதி அமைச்சராகவும் இருந்திருக்காரு. உள்துறை பல பொறுப்புகளில் சிதம்பரம் அவர்கள் இருந்திருக்காரு. அந்த தொகுதிக்கு எந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் சார்ந்த எந்த ஒரு திட்டங்களும் கொண்டு வரல. அந்த தொகுதி மக்களை வந்து பின்னோக்கியே வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ப. சிதம்பரம் அவர்கள் சிந்திச்சிருக்காருன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இல்லை, அது கண்டிப்பாக நான் உண்மைன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா ஏதாவது நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் எந்த ஊருக்கு போனீங்கனாலும் அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும், ஒரு பிஸ்னஸ் இருக்கும், ஒரு பெரிய காரைக்குடியில் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது, ஒரு பிஸ்னஸ் ஹவுஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. சும்மா ரீட்டெயில் அங்கங்கே ஜவுளி கடையும் எதுவும். ஏன்னா சுற்றி இருக்க அத்தனை கிராமங்களுக்கும் அதான் வந்து ஒரு ஹப் டவுனுங்கிறதுனால
எல்லாரும் அங்கே வராங்க. இதுதான் அங்கே தொழிலே ஒழிய ஒன்றும் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி கிடையாது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இன்றைக்கும் வந்து தொழில்துறையில் பின்தங்கிய மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். இது வந்து வெட்கக்கேடு. காங்கிரஸ் வந்து இத்தனை தடவை அங்கே எம்பியாக இருந்து தொடர்ந்து வந்து பல முக்கிய பொறுப்புகளில் வந்து அப்படி நினச்சா ஒரு செகண்டில் கொண்டு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை போடக்கூடிய ஒரு பவரில் இருந்த பி. சிதம்பரம் இருந்த ஒரு தொகுதி அது. ஒன்றுமே பண்ணலையே. அவங்களுக்கு வந்து மக்களை பற்றி கவலையே கிடையாது. மக்கள் என்ன வேணால் ஆகிட்டு போகிறாங்க, அதை பற்றி நம்ம கவலை இல்லை. நம்ம அடுத்த எலெக்ஷனில் எம்பியாக வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம். ஆனால் காங்கிரஸ் திமுக கோட்டையாக தான் இன்றைக்கும் அது இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, பிஜேபி எப்படி வின் பண்ணியிருக்கோம்? ஹெச் ராஜா அவர்கள் அங்கே எம்எல்ஏவாக இருந்திருக்காங்களே. நீங்கள் அதெல்லாம் சும்மா இவங்க எங்களுடைய இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்களே எங்களுடைய கூட்டணி வந்து பலம் வாய்ந்த கூட்டணி, நாங்கள் வந்து அப்படியே இன்டாக்டாக வச்சுருக்கோம் அப்படின்னு பேசுகிற மாதிரி அவங்க இதெல்லாம் வாயில் உருட்டுவாங்களே ஒழிய மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க காரைக்குடியை பொறுத்த வரையும். ஏன்னா ஒன்றுமே ஒரு ஸ்கீம் கிடையாது அங்கே. அதே மாதிரி அங்கே இருக்க சேர்மன் வந்து திமுகவோட சேர்மன், அவரும் காசு அடிக்கிறது மட்டும்தான் அவருடைய தொழிலாக இருந்து இத்தனை வருடங்கள் எம்எல்ஏ அவர் லெவலுக்கு பணம் பண்ணார், எம்பி அவர் லெவலுக்கு பணம் பண்ணார், கார்ப்பரேஷனில் சேர்மன் அவர் லெவலுக்கு பணம் பண்ணாங்களே ஒழிய அந்த மக்களுக்கு அங்கே என்ன பண்ணியிருக்காங்க. ஈவன் ஒரு பாதாள சாக்கடை திட்டம் கூட அங்கே சரியாக நிறைவேற்ற தெரியல. ஊர் ஃபுல்லாக எங்கிட்டு திருநாளும் தெருநாயாக இருக்குது, கடிக்குது, மக்களை கடிக்குது, அதை கடிக்குதுன்னு ஒரு 100 நாய்களை நீங்கள் பார்க்கலாம், 150. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு அக்கறை இருந்திருந்தால் அதை அவங்க பண்ணியிருப்பாங்களா? அதில் வந்து என்னென்னா வெரி பொட்டென்ஷியல் ஊருன்னு நான் சொல்லுவேன் எப்போவுமே காரைக்குடியை. என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே அத்தனை கல்வி நிலையங்களும் அங்கே இருக்குது, கல்லூரிகள் இருக்குது, யூனிவர்சிட்டி இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு ஹியூமன் டேலண்ட் வந்து எல்லா ஸ்ட்ரீம்லேருந்தும் அப்படியே பாஸ் அவுட் ஆகி வர்றவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்போது வந்து நீங்கள் அதை எப்படி பயன்படுத்திக்கலாம்? ஏன் நீங்கள் பேக் அண்ட் ஐடி கம்பெனியோட ஒரு ஆஃபீஸை காரைக்குடியில் வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு செகண்டில் உங்களுக்கு வந்து ஆள் கிடைக்கும். அவ்வளோ பேர் பாஸ் அவுட் ஆகுறாங்க. எல்லாம் இன்னென்ன ரவுண்டு இருக்க ஊர்லேருந்து வந்து படிக்கிற, பெரும்பாலும் சென்னையை நோக்கி தான் வர்றாங்க அவங்க வேலையை. அவங்க எல்லாம் மைக்ரேட் ஆகி பாதி பேர் திருப்பூர் போகிறாங்க, பாதி பேர் கோயம்புத்தூர் போகிறாங்க, சென்னை போகிறாங்க. இப்படி தான் அங்கே இருக்குது. ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. இவங்க வந்து என்னென்னா எல்லோரும் வெளியூரில் இருப்பாங்க, அவங்கள வர வச்சு ஓட்டு போட வைக்கணும், திருப்பி அவங்களாம் வெளியூர் போயிடணும். இங்கே இருந்தால் தானே நான் அது செய்யலை இது செய்யலைன்னு சொல்லுவேன். அதனால் வந்து இவங்களுக்கு அந்த ஒரு எண்ணமே கிடையாது. அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அவனுங்க பணம் பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் எடுக்கிறது, கான்ட்ராக்டை கொடுக்குறது, ரோடை போடுறேன், இதை போடுறேன், அதை போடுறேன். பாதாள சாக்கடை வந்து இப்போ நீங்கள் எப்படிங்க அதை செக் பண்ணுவீங்க? சரி, ஓகே சார். இப்போ இத்தனை நாளாக காங்கிரஸும் செய்யலை, டிஎம்கேவும் செய்யலை. நாளைக்கு என்டிஏ கூட்டணி வரும்போது என்ன மாதிரியான திட்டங்கள் அங்கே போய் சேருவதற்கான வாய்ப்பு? அதாவது அதை நீங்கள் முன்னெடுப்பீங்களா? கண்டிப்பாக நம்ம வந்து அதை முன்னிறுத்தி தான் இந்த தடவை மக்களை சந்திக்கவே போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊரில் ஒருவேளை நீங்கள் வேட்பாளர் வந்து கட்சி முடிவு பண்ணும், யார் வேட்பாளருங்கிறது கட்சி முடிவு பண்ணும். பட் சட்டமன்ற பொறுப்பாளராக இருக்கலாம் அது. ஆனால் சட்டமன்ற பொறுப்பாளராக எனக்கு தெரியும் இங்கே வந்து என்ன ரிக்குவயர்மெண்ட்டு, மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க, நம்ம என்ன டெலிவரி பண்ணுவாங்க. அந்த ஊரில் ஒரே ஒரு நான் சொல்கிறேன், நம்ம நிறைய பேரை சந்தித்து பேசையில் சொல்கிறாங்க, அவர் கொஞ்சம் வம்பு தும்பு இல்லை, அவருக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம், அவர் வம்பு தும்புக்கு போகிறதில்ல, ஓட்டு போட்டோம். அதாவது இந்த திமுக வந்து மக்களோட மனநிலையை எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எங்கே பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து, எங்கே பார்த்தாலும் ரவுடிசம், எங்கே பார்த்தாலும் கஞ்சா, போதைப்பொருள் விற்பனை, நடமாட்டம். இதில் இருக்கையில் எம்எல்ஏ வர்றவருக்கு நம்ம வந்து ஏதோ வம்பு தும்புக்கு போகாமல் ஒரு நல்லவனாக எம்எல்ஏ வந்தால் போதும்னு. அதாவது நல்லவனாக இருக்கிறது வந்து குவாலிஃபிகேஷன். ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு அவர் படிச்சிருக்காரா, பண்பானவரா, ஒரு உதவி செய்கிற ஒரு மனப்பான்மையில் இருக்காரா, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் ரிக்குவயர்மெண்ட்டு அவர் வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு. ஆனால் அவர் எம்எல்ஏ ஆகி மக்களுக்கு என்ன செய்வாருங்கிறத மக்கள் கவனிக்கணும். இன்றைக்கி அதே மக்கள் விட்டுட்டாங்களே. அவர் வந்து மக்கள் வந்து அவர் என்ன பர்ஃபார்ம் பண்ணுவார், நம்ம ஊருக்கு இதை கொண்டு வருவாரா, அதை கொண்டு வருவாரா. அந்த ஊரில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கானுங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இருக்க பணத்தை எடுக்கிறதுக்கு கட்டின பஸ் ஸ்டாண்டு தானே ஒழிய அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பஸ்ஸு வருமா, எப்படி நிறுத்துவாங்க, எப்படி போவாங்க, திருப்பி வர முடியுமா, அங்கே வந்து உட்கார்ற பயணிகளுக்கு நம்ம என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுக்கணும், அதெல்லாம் அங்கே இருக்கா இல்லையா. இன்றைக்கும் எந்த பஸ்ஸுமே உள்ளே போகலையே, அப்படியே வெளியில் போய்கிட்டே இருக்கு. ஆக பணம் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்களே ஒழிய அவங்க அங்கே வந்து ஒன்றுமே மக்களை பற்றி யோசித்து எதுவுமே பண்ணல. மக்களும் என்ன நினைக்கிறாங்க, ஏன்னா யாருமே வந்து அதை பற்றி கேட்கவே மாட்டேங்கிறாரு. நீங்கள் அங்கே இருக்க அத்தனை பேரும் எடுத்து பாருங்கள். இப்போ திருப்பத்தூர் பக்கத்து தொகுதியில் இருக்க அமைச்சர் எடுத்து பாருங்கள். அவர் எல்லா வீட்டுக்கும் வர்றாரு, நான் கல்யாணத்துக்கு போனேன், அவரே ஒரு வீடியோ போடுறாரு.
பெரிய கருப்பன் ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து நான் வந்து எல்லா வீட்டு கல்யாணத்துக்கும் போயிடுவேன், எல்லா வீட்டு காது குத்துக்கும் போயிடுவேன், அப்புறம் நான் ஏங்க அது வந்து உங்களுடைய அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்களா? அதுதான் ஒரு எம்எல்ஏட்ட வேணுமா? எனக்கு புரியல. அதாவது அது நம்ம ஒரு குடும்பம் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த மக்கள், அது வீட்டில் எதிர்பார்ப்பாங்கல்ல மக்கள். நடக்கும்போதும் நம்ம அமைச்சர் எம்எல்ஏ பிரதிநிதி நம்ம கூட இருக்காங்க. எக்ஸாக்ட்லி அதுதான் நானும் இப்போ சொல்ல வரேன். இது நம்மளோட குடும்பம்னு நீங்கள் உங்களோட கான்ஸ்டிடுவன்சியை நினச்சிங்கன்னா நல்லது கெட்டதுக்கு போவீங்களா மாட்டிங்களா? போகணும்ல, எல்லாரும் போவாங்கல்ல. இப்போ அதே குவாலிஃபிகேஷன் மாதிரி சொல்லி அதுதான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்கு. எல்லா கல்யாணத்துக்கும் போனாரா, எல்லா கெட்ட காரியங்களுக்கும் போனாரா, எல்லா வீட்டுக்கும் போனாரா, ஓகே அவர் ஆல் பாஸ், அவரை வந்து அது கிடையாது. தொகுதிக்கு என்ன பண்ணீங்க, என்ன பண்ணிடுறீங்க, அவங்கள கேளுங்க. நீங்கள் ஏதாவது பண்ணீங்களான்னு கேளுங்க. நாங்கள் பண்ணலேன்னு சொல்கிறோம், அவங்க எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறோம். நீங்கள் அவங்கள கேளுங்க ஏதாவது சொன்னீங்களான்னு. அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் பதில் கிடையாது. அதனால் அவங்க சொல்கிறதே வந்து நான் எல்லாரையும் பார்த்தேன், ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து நான் வருஷம் ஆயுத பூஜை கொண்டாடுவேன். இது ஒரு எம்எல்ஏயோட பர்ஃபார்மன்ஸா சொல்லுங்கள்? ஒரு எம்எல்ஏயோட பர்ஃபார்மன்ஸ் என்னங்க? அவர் எத்தனை இண்டஸ்ட்ரி கொண்டு வந்தார், எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிது, எவ்வளோ பேர் சுய தொழில் தொடங்க. அதை பார்க்க மாட்டாங்கல்ல. ஏதாவது ஒன்றுனாக்கா களத்தில் வந்து நமக்காக நிற்கிறாருப்பான்றதை நான் பேசுவாங்க. களத்தில் நிற்கிறது வந்து நிற்கிறாரா இல்லையாங்கிறது வந்து அது அடுத்த விஷயங்க. நீங்கள் அந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்கிறத முதல்ல சொல்லுங்கள். ஏதாவது பிரச்சனைனா தானே, மழை பெஞ்சு வெள்ளம் வந்தால் தானேங்க நீங்கள் வந்து களத்தில் நிற்கிறீங்களான்னு பார்ப்பீங்க. அந்த ஊரில் மழையும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படிங்கல எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாமல் அவங்க வீட்டுக்கு நல்லது கெட்டதுக்கு போகிறது மட்டுமே வந்து இதுக்கு தான் ஒரு எம்எல்ஏ உங்களுக்கு வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாரும் அப்படி சொல்ல. நாங்கள் கேட்ட எந்த மக்களுமே வந்து இவங்க எங்கள் வீட்டு நல்லது கெட்டதுக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஓட்டு போட்டோன்னு. வேறு யாரும் இல்லை, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னே தெரியல. எல்லாருமே ஒரே மாதிரி நிற்கிறாங்க. வம்பு தும்புக்கு போல் எங்களை வந்து நாளைக்கு காசு வசூல் பண்ணல, அடிதடி பண்ணல, எதுவும் பண்ணல. இப்போ மக்கள்லாம் வந்து பயத்தில் தான் இருக்காங்க. என்னென்னா நம்ம தேர்ந்தெடுக்க போகிற எம்எல்ஏ வந்து அராஜகம் பண்ணி அடிதடி பண்ணி ரவுடிசம் பண்ணிடக்கூடாது, அவர் ஒரு தன்மையான ஆளாக இருக்கணும், அதுக்கு இந்த ஆள் தன்மையாக இருக்கான்னு போடலாமேன்னு யோசிக்கிறாங்களே ஒழிய அவங்கள வந்து இந்த டைரக்ஷனுக்கு கொண்டு போனது யாருன்னா இந்த காங்கிரஸும் திமுக அரசும் மட்டும்தான். அவங்க வந்து என்றைக்குமே அவங்க வந்து நான் இதை செய்வோம், இதை நாங்கள் டெலிவர் பண்ண போகிறோம் மக்களுக்கு. அப்போ தென் மாவட்டங்களுக்கு பாஜக என்ன பண்ணியிருக்குன்ற ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக நீங்கள் எலெக்ஷன் வரட்டும், எல்லாரும் எங்களோட மேனிஃபெஸ்டோ வரப்போகுது, மேனிஃபெஸ்டோவை பாருங்கள். நாங்கள் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் தொகுதி ஸ்பெசிஃபிக்காக மேனிஃபெஸ்டோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் அது வரட்டும், அதை வரையில் பாருங்கள். ஒவ்வொரு தொகுதிக்கும் நாங்கள் போய் கண்டெஸ்ட் பண்ணுறதுல, ஏன்னா என்டிஏ கூட்டணியில் மேனிஃபெஸ்டோ காமனாக ஒன்று வரப்போகுது. யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க என்ன ஏதுங்கிறதுக்கு ஒரு மேனிஃபெஸ்டோ அப்படி வந்துடும். அது இல்லாமல் நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு இடத்துலையுமே நாங்கள் என்ன மக்களுக்கு தேவை அதை நாங்கள் எப்படி டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி எங்களுக்கு காரைக்குடின்னு எடுத்திங்கன்னா நிறைய ஐடியாஸ் இருக்காங்க அந்த இடத்துல. இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்டபிள் ஐடியா. பணம் வரல இவங்க எங்களுக்கு யாரும் காசு கொடுக்கலன்னு நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. நான் எங்கேயும் போகணுன்னு அவசியமே கிடையாது. கொஞ்சம் அறிவோடு யோசித்தா அந்த இடத்துல நீங்கள் பெருசாக பண்ணலாம் அந்த மக்களுக்கு. அதை இவங்க பண்ண தவறிட்டாங்க. வேலைவாய்ப்பு முகாமே எங்கேயுமே போடுறதே கிடையாது. கவர்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு அவ்வளோ இருக்குது, இவங்களை அதுக்கு தகுந்த மாதிரி எக்யூப் பண்ணல. ஏகப்பட்ட வேலைகள் செய்யலாம், ஆனால் எதுவுமே செய்யலை. கார்பரேஷனில் நிறைய ஸ்கேம் நடக்குது. கார்பரேஷன் பணத்தை வந்து கொள்ளையடிக்கிட்டதெல்லாம் இருக்காங்க அங்கே. ஆமாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா காரைக்குடியில் தரம் உயர்த்தி அதை கார்பரேஷனாக மாற்றினாங்க. அந்த ஊரில் ஒன்றுமே கிடையாதுங்க. அங்கங்கே கட்டடமாக கட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இருக்க காலி இடத்துலலாம் கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு நல்ல பார்க் இருந்தது, அந்த பார்க்கை இழுத்து மூடி டோட்டலாக அதை காலி பண்ணிவிட்டு இப்போ அந்த இடத்துல ஒரு கட்டடம் கட்டுறாங்க, வணிக வளாகம்னு கட்டி வாடகைக்கு விடுறதுக்கு. அப்போ இவங்க நோக்கம் பாருங்கள், எல்லா இடத்துலையும் கட்டடம் தான் கட்டுவாங்களே ஒழிய அது ஃபங்க்ஷன் ஆகுதா ஆகலைன்னு. இப்போ அரசாங்க ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், அங்கே 2 பில்லரை போட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே டாக்டர் கிடையாது, நர்ஸ் கிடையாது, அங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சரியில்லை, சரியாக ஒன்றும் ஒர்க் பண்ணல. ஏன்னா யாருக்கும் சரியாக சம்பளம் கொடுக்குறதில்ல. எல்லா இந்த பணியாளர்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, செவிலியர்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறத வச்சு ஒழுங்காக பண்ணுறதுக்கு வக்கில்ல துப்பு இல்லை இந்த திமுக அரசாங்கத்துக்கும் காங்கிரஸுக்கும். ஆனால் இருக்க காசை கொள்ளையடிக்கிறதுக்கு கட்டடம் கட்டுறது. அங்கங்கே அந்த கட்டடத்தை கட்டுவாங்க, அதை திறக்கவும் மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து யாராவது ஒருத்தர் வீடியோ கான்ஃபரன்ஸில் திறந்து வைப்பாங்க. திறந்து வச்சுட்டு அது எதுக்கு திறந்தோடனே யாருக்குமே தெரியாது, அந்த கட்டடம் எதுக்கு கட்டணுன்னே தெரியாது. கடைசியில் அங்கே ஒரு 4 நாய் படுத்து கிடக்கும், அவ்வளோதான். இதுதான் நடக்குது. அத்தனை அரசு இதை போய் பாருங்கள், அங்கங்கே காசு, எங்கே காசு இருக்கோ அங்கே கட்டடம் கட்டுவாங்க. கோயிலில் காசு இருக்கா அதை அப்படியே உருவி கொண்டே கல்யாண மண்டபம் கட்டு, இல்லை கவர்மெண்ட்டில் பணம் இருக்கா அந்த பணத்தை எடு ஒரு கட்டடம் கட்டு. இதுதான் அவங்களோட வேலை. கட்டடம் கட்டி என்னங்க பிரயோஜனம்? மக்களுக்கு என்ன வேணும்னே தெரியல. அதை புரிஞ்சுக்கிறதுக்கான தகுதியும் அவங்களுக்கு கிடையாது, புரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வமும் கிடையாது.
கட்டடம்னு தான் ஞாபகம் வருது. நேற்று உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அமைச்சர் KN நேரு ம். அவர்களுடைய கேஸில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க டெண்டர்லன்றத அமலாக்கத்துறை ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. கண்டிப்பாக. அதாவது இவங்க எல்லா அமைச்சர்களும் இருக்காங்க. இப்போ இந்த அமைச்சரோடது ஃபஸ்ட்டு வந்திருக்கு. இனி அடுத்தடுத்து எல்லா அமைச்சரும் வரும்னு வைங்களேன். இதில் அந்த இமெயில் கரஸ்பாண்டன்ஸு அது இது வந்ததுலாம் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்களே. அதில் வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க. அதில் வந்து முதல்வர் இன்வால்வ் பண்ணுறாங்க. ஏன்னா பார்ட்டி ஃபண்டுன்னு 7.5% to 10% நீங்கள் பார்ட்டி ஃபண்டு கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ அதை தான் இவங்க கண்டுபிடிச்சி முறைகேடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னும் எஃப்ஐஆர் கூட போடல. ஏன்னா எஃப்ஐஆர் போட்டு இழுத்து விட்டால் முதல்வரோட அவர் பேர் அதில் இருக்குது, முதல்வரோட மனைவி பேர் இருக்குது, மாப்பிள்ளை பேர் இருக்குது, சபரீசன் பேர் இருக்குது, மகன் பேர் இருக்குது, அவர் உதயநிதி அவர் பேர் இருக்குது. இப்போ எல்லாமே வந்து உள்ளே மாட்டுவாங்கல்ல. அதுக்காக அது எப்படி அந்த எஃப்ஐஆர் போடுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? முக்கியமான IAS அதிகாரிகள் அத்தனை ஆஃபீஸர்ஸ் பேர். ஸோ இது வந்து இவங்க ஒன்றும் புதுசு கிடையாது. இது இருக்குது. இதில் இப்போ மாட்டிக்கிட்டாங்க, அவ்வளோதான். இது வந்து நல்ல வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. இதுலேருந்து இதை எப்படி நாளை கடத்தலாம், தப்பிக்கலாம் அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்க கேஸு. இப்போ ஆனால் அது கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வந்துடும்னு வச்சுங்களேன். இன்றைக்கி நல்லா கடுமையாக அதுக்கு அவங்கள கேட்டிருக்காங்க கேள்வி, ஏன் நீ எஃப்ஐஆர் போடலன்னு. இதில் அந்த என்டையர் குடும்பம் அதில் உள்ள மாட்டலையான்னு நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக அது மாட்டுவாங்க. இது இவர் மட்டும் இல்லை, அத்தனை அமைச்சர்களும். நீங்கள் MRK பன்னீர்செல்வம் எடுத்துங்க, அங்கே பெரிய கருப்பன் எடுத்துங்க, நீங்கள் எல்லா அமைச்சர்களும் அவரவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி, அவரவர் துறைக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிச்சு, இல்லைன்னா வந்து நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு அடித்தாங்க, கொள்ள அடித்தாங்க. இதை தான் பாஜக அலிகேஷனாக வைக்கிறாங்க. ஆனால் எதுவும் ப்ரூவ் பண்ண மாதிரி தெரியல. நீங்கள் ப்ரூவ் பண்ண மாதிரின்றது வந்து சட்டப்படி அது என்ன ப்ராசஸோ அதுபடி தான் போகும். இப்போ திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றுறதுக்கு கோர்ட்டில் சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன கேட்பீங்க? பாஜக என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? நம்ம ஒன்றும் நடவடிக்கைலாம் எடுக்க முடியாது. ஒரு சைடு நாங்கள் போராடுறோம், ஒரு சைடு சட்ட போராட்டம் நடத்துகிறோம். அதில் ஒவ்வொரு தீர்ப்பு வருது. எதையுமே நான் மதிக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்தடுத்து அதுக்கு தான் போகணுமே ஒழிய இல்லை நம்ம உடனே தாவி குதித்து எல்லாரையும் உடனே பிடிச்சிட்டோம், எல்லோரும் மாட்டிட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லா ஆதாரங்களோடு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரோம். ஆனால் டெல்லியில் காட்டின ஆர்வத்தை தமிழகத்தில் பாஜக காட்ட மாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏன் நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ண துணிஞ்ச பாஜகவுக்கு ஏன் திமுக மேலே கை வைக்க தெரியல? இல்லை, ஏன் வைக்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைன்னா இந்த பாருங்கள், இப்போ நேற்று TR பாலு அவர்களோட கேஸு அண்ணாமலை அவர்கள் போய் நேரவே விசாரணை பண்ணாங்க. அதில் அவரே சொல்லிட்டாரு, 10 கப்பல் இல்லை, 2 கப்பல் தான் என்னோடதுன்னு சொல்லிட்டாரு. முன்னால் இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னாரு. இப்போ பார்த்தா சொல்லிட்டாரு, அவரே எனக்கு 2 கப்பல் இருக்குது அப்படின்னு. அது கடன் கொடுத்த கம்பெனி அவங்க பையனோட கம்பெனின்னு வேற தெரியாதுன்னு வேற சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே தெரியாதுன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ எல்லாருமே அவங்கவுங்க வருவாங்க. இல்லை நாங்கள் ஆர்வம் காட்டணும் அது இதெல்லாம் கிடையாது. வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அது அடுத்தடுத்து எப்படி வரணுமோ அப்படி தான் வருமே ஒழிய, எடுத்தோன்னே வந்து எல்லாம் என்ன ஏதோ நாங்களே எல்லாரையும் வச்சு ஆக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. சட்டம் அதாவது எப்படி போகணுமோ அப்படி தான் போகுமே ஒழிய, அதுக்கான முன்னெடுப்புகளை கண்டிப்பாக பாஜக விட்டதே கிடையாது. கண்டினியூஸ் போராட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சட்டப்படியும் என்ன பண்ணணுமோ பண்ணிகிட்டு இருக்கோம். டெல்லியில் நடந்த அந்த AI மாநாட்டில் காங்கிரஸ் செய்த சம்பவம் நாடே அறிஞ்சது. அடங்க, இவங்கெல்லாம் வந்து மானம் கெட்ட பசங்க. எப்போ பார்த்தாலும் வந்து சட்டையை கிழிச்சிட்டு போகிறது தான் இவங்களுக்கு வேலையே. வந்து இங்கே கூட நீங்கள் பாருங்கள், முன்னால் இவர் எதிர்கட்சியாக இருக்கையில் திமுகவில் நம்ம இன்றைய முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்களே சட்டையை கிழிச்சிட்டு தான் வெளில வந்தாங்க. அதுக்கு கூச்சமே பட மாட்டாங்க. இது வந்து வாடிக்கை வந்து யாருக்குன்னா நம்ம காங்கிரஸுக்கு. விவசாயிகளை கூட்டிகிட்டு போய் கோவணத்தோடு நிற்க வச்சாங்க. அதாவது நீங்கள் போராட்டம் எது வேணால் பண்ணலாம், அட்ராக்ஷனை எடுக்கணும், உலக அளவில் வந்து ஒரு டேமேஜை இந்தியாவுக்கு உருவாக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நீ பண்ணுற வேலைகள் இது எல்லாமே. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மக்களுக்கு எல்லாருக்கும் புரியுது. அங்கே வந்தவங்க எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஒரு 5 பேர் வந்து சட்டையை அவுத்துட்டு கசாமதான் கத்திட்டு போகிறான். இவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக, அதாவது இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரியில் ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்குது, உலக அளவில் இருக்க அத்தனை அட்டென்ஷனுக்காக பண்ணுறாங்க. ஆமாம், எல்லாரும் வர்றாங்க அங்கே. அப்போது வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு இதை தான் பண்ணுவீங்களா? உங்களுக்கு வந்து ஒரு எதிர்க்கணும், என்னுடைய எதிர்கட்சி பண்ணுது, அதில் உங்கள் குரலை ஓங்கி ஒழிக்கணும்னா அதுக்கு வேறு இடமே கிடையாதா? எங்கேயாவது போய் ஸ்ட்ரைக் பண்ண வேண்டியதானே? இந்த இடத்துல வந்து நீங்கள், நான் கேட்குறேங்க, காங்கிரஸ் இருக்கையில் இந்தியான்னா என்னங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள். இன்றைக்கி இந்தியான்னா ஒரு வந்தே பாரத் அது இதுதான் மக்கள் மனசில் வருது. ஒரு ஐடி க்ரோத்து, இந்தியா வந்து ஒரு வலுவான நாடு, மோடியோட இமேஜ், மோடிஜி இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, உலக நாடுகள் எல்லாம் நம்மளோட இணக்கமாக இருக்காங்க, நம்ம பெரிய வல்லரசாக உயர்ந்துக்கிட்டு வர்றோங்கிற இமேஜ் இன்றைக்கி இருக்குது. காங்கிரஸ் ஆட்சி செய்யலை எப்படிங்க இருந்தது?
இந்தியான்னா ஒரு பாம்பாட்டி உட்காந்து ஊதுற படத்தை காட்டுவாங்க, 2 பேர் கோவணத்தோடு நடந்து போகிறத காட்டுவான், ஒருத்தன் ரொம்ப ஏழையான ஒரு விவசாயின்னு ஒருத்தனை காட்டுவாங்க. இதுதான் இவங்க பண்ணியிருக்காங்களே ஒழிய, இந்த குரங்கு பாம்பாட்டி இதுகளை காட்டியே தான் இந்தியான்னு பொசிஷன் பண்ணாங்களே ஒழிய, இவங்களுக்கு நம்ம நாட்டு மேலே ஒரு பெருமையே கிடையாதுங்க. இந்தியாங்கிறதுல நம்ம ஒரு பெருமையாக இருக்கணும், அது ஒரு ப்ரைடு அப்படிங்கிறதுலாம் கிடையாது இவங்களுக்கு. இவங்களுக்கு இங்கே இருக்க வளங்களை சுரண்டணும், அதுக்கு எவன்ட்டையாவது போய் அடகு வைக்கணும் மற்ற கண்ட்ரியில். அதுக்கு என்னவோ அதை பண்ணிவிட்டு இங்கே நாங்கள் குரங்கு இதை பண்ணி எல்லாத்தையும் ஓசியில் காசு வாங்கி, அதாவதுங்க அத்தனை கண்ட்ரிலையும் போய் பிச்சை எடுப்பானுங்க காங்கிரஸ் இருக்கையில் இங்கே இருக்க ஹெல்த்தில் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தோடனே இந்த கோவிடில் நம்ம மருந்து கொடுத்தோம் அத்தனை கண்ட்ரிக்கும். அப்போ நம்மளால் அது முடியுமா? தேவையான பொருட்கள் இங்கே இப்போ தயாரிக்கிறோம். மற்ற நாடுகள் நம்மக்கிட்ட வந்து வாங்குறாங்க. இன்றைக்கி எதுனாலுமே வந்து சுயசார்போட. நான் அதுக்கு தான் இந்த ஹெல்த்தை பற்றி சொன்னேன். எல்லா இடத்துலையும் போய் யூஎஸ்ஐடா அது இதுன்னு போய் காசை வாங்கிட்டு வந்து இங்கே உட்காந்து நோண்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மருந்தை கொடுக்குறோம். அதாவது இது வந்து இந்தியாவால் முடியாதுங்கிறது கிடையாது. ஆட்சியாளர்களுக்கு மனம் இருக்குது, மனம் இல்லை அப்படிங்கிறது தான். அன்னைக்கு இருக்கவன் இங்கே இருக்கிறத கூறு போட்டு கொள்ளையடிக்கணும், இங்கே இருக்க வளத்தை விற்கணும். அவன்கிட்ட போய் நம்ம ரொம்ப ஏழை நாடாகவே நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணி பெருசாக காட்டினா தானே அங்கெல்லாம் ரிசோர்ஸ் இருக்குதுன்னு தெரியும். அப்படி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஒரு பெரிய வல்லரசு, நம்ம க்ரோயிங் எக்கானமி, நம்ம தான் வந்து வேர்ல்டில் லீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிறத கெடுக்கிறதுக்காக இவங்க சட்டையை கழட்டுவானுங்க. நல்ல வேளை சட்டையோடு விட்டானுங்க, வேறு எதையும் கழட்டாம. மானங்கெட்ட பசங்க அவங்க. அதை பற்றி பேசுகிறது வந்து வேஸ்ட்டு.